சட்டசபை தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடி மையம் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்படவுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயலின் இன்றைய சென்னை பயணம் ரத்து செய்யப்பட்டது. டெல்லியில் பிரதமர் மோடியை நாளை சந்திக்க உள்ளதால் இன்றைய பயணம் ரத்தானதாக நயினார் நாகேந்திரன் சொன்னார். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கஞ்சா போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது. இதனால் பெண்கள், முதியவர்களுக்கு சமுதாயத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மாநிலத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாத நிலையில் உள்ள முதல்வர் ஸ்டாலினையும் மக்கள் விரோத திமுக ஆட்சியையும் இந்த தேர்தலுடன் வீட்டுக்கு அனுப்ப மக்கள் காத்திருப்பதாக மேட்டுப்பாளையத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பேசினார். மேற்காசியா அல்லது பிற மோதல்களில் நான் எப்போதும் அமைதி விரும்புவோருக்கே ஆதரவளித்து வந்துள்ளேன் என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்துள்ளார். நாத்தக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மார்ச் 23 திருத்தணி முருகன் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு தனது பிரச்சாரத்தை துவங்குகிறார். மார்ச் 23 முதல் மார்ச் 28 வரை முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை அவர் மேற்கொள்கிறார்.